கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசு அந்த மாதிரி பழத்தை மட்டும் பறிக்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பழம் பார்த்துங்க, இந்த மாதிரி பெரிய பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பழத்தை வந்து இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி தரேன் பாருங்கள். இந்த மாதிரி முள் சுற்றி இருக்கும், இந்த முள்ளை பூரா நம்ம இப்போ சுரண்ட போகிறோம். பாருங்கள் இதில் முள் இருக்கா, இந்த முள்ளை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பண்ணோம்னா நம்ம கையில் குத்திக்கிறோம். இதான் குத்திக்கிச்சா, இது வந்து மலிக்க தான் செய்யும். இப்போ வந்து இது எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இடத்துல நல்லா கல் இந்த மாதிரினா தேய்ச்சிங்கன்னா இதில் முள் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான், இப்படி உடச்சிக்கிடுவோம். கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா பழத்தையும் நல்லா சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கையில் இப்படி பண்ணாலும் குத்தாது. இப்போ லைட்டாக அந்த பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த முள்ளை தொட்டா நம்ம கையில் ஏறி இருக்கும். பார்த்தீங்கன்னா எதுவுமே லைட்டாக தேய்ச்சாலும் ஒன்றுமே ஆகாது. எப்படி சாப்பிட்ணும் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை பூரா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கருக்கு மட்டை, அருவா, கத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெளிவாக பிளேடு இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற நல்லா ஷார்ப்பாக இருக்கிற இது மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இங்கே நான் அறுத்தோம்னா பாருங்க, நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது ஷார்ப்பாக இருக்கும், கருக்கு வந்து பிளேடு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக அறுத்துருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக்கச்சேவேன்னு இருக்கும். இதெல்லாம் ஸ்டார் முள் இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் முள் இருக்கும். இல்லை ஸ்டார் முள் நான் தேடி பார்த்தேன், இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், குழி மாதிரி இருக்கா. இது இந்த மாதிரி இருந்தாலே ஸ்டார் முள் இருக்காதான், நானே எனக்கே இப்போ தான் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ கையில் தட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செக்கச்சேவேன்னு இருக்கும் பழம். இது வந்து ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. சுகரு இந்த மாதிரி இருந்தால் அந்த பழம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கட்டியாக இருக்குது. ஏன்னா லைட்டாக காவட்டு மாதிரி தானே இந்த பழம், அதனால் இப்படி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். இந்த பழத்தை போய் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ தெளிவாக சாப்பிட்ணும். இதில் வந்து முள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது தெரியாது நைட்டு, பரவாயில்ல நம்ம குத்தினாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன் பாருங்கள். இந்த பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னா, கொஞ்சம் இனிப்பு இருக்கும், கொஞ்சம் புளிப்பு இருக்கும், டேஸ்ட்டு தெரியும், அப்படி டேஸ்ட் தெரியாது. இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த பழத்தில். இது வந்து டேஸ்ட்டை வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ரத்த ஓட்டத்துக்கு சாப்பிடணும். ஏன்னா பாருங்களேன், இது எப்படி இருக்குங்க, நம்ம மாதுளை பழத்தோடு இது ரொம்ப இதாக இருக்கும். இந்த பழம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கான்டாக்ட் நம்பரை கூட தாரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வேணால் பின் பண்ணி வைக்கேன். ஃபோன் அடித்து என்னை கான்டாக்ட் பண்ணி நம்ம ராமநாதபுரம் சாயல்வடிக்கு வாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்வடிக்கு வாங்க. சாயல்வடி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த பழத்தை பறித்து தரேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது, பைனி இருக்குது, நொங்கு இருக்குது, இந்த மாதிரி நிறையா நம்மகிட்ட இது இருக்குது. கருப்பட்டி இருக்குங்களா? கருப்பட்டி கூட இருக்குது நம்மகிட்ட, இயற்கையாக தயாரிக்கிறது பூரா இருக்குது நம்மகிட்ட. வேணா என் நம்பர் வேணால் தரேன்.